அனஃபி மதஹபு சாஃபி மதஹப்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அப்போ அனஃபி மதஹபு அப்படின்னு சொல்லி சொன்னால் மதரசாக்களில் பாடம் போட்டு வச்சுருப்பாங்க. அனஃபி மதஹபுக்கு இந்தந்த பாடம், ஒரு 7 வருஷம் மதரசாவில் படிக்கிறாங்களா, ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு இந்த பாடம், 2வது வருஷத்துக்கு இந்த பாடம், 3வது வருஷத்துக்கு இந்த பாடம் சொல்லி போட்டு வச்சுருப்பாங்க. சாஃபி மதஹபில் அப்படி பாடத்திட்டங்கள் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ மதஹபை நம்ம பின்பற்றுவதாக இருந்தால் இந்த இமாமுடைய பேச்சுக்கு தான் முக்கியத்துவம் தரதாக இருந்ததுன்னா, இந்த மாதிரி பாடத்திட்டத்தை போட்டது மதரசாக்களுக்கு இந்த இமாம்களா நாமளா? நம்மளுடைய காலத்தில் வாழக்கூடிய, அதாவது 200 வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாடத்திட்டம் போடப்பட்டுச்சா சொல்லுங்கள். அப்போ இந்த மாதிரி பாடத்திட்டம் வந்து அபூ ஹனீஃபா இமாம் போடல, சாஃபி இமாமும் போடல. அது ஒரு பக்கம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மதஹபுக்கு சட்ட நூல் இருக்கு, நூல். அப்போ அந்த நூலை பொறுத்த வரைக்கும் அபூ ஹனீஃபா இமாம் வந்து ஹிஜ்ரி வந்து 150 மௌத்தாயிடுறாரு அபூ ஹனீஃபா இமாம். அப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இது வந்து இப்போ சாஃபி மதஹபுடைய நூல் பார்த்தீங்கன்னா துர்ருல் முக்தார், இது வந்து சாஃபி மதஹபுடைய சட்ட நூல். அப்போ இந்த நூல் வந்து எப்போ எழுதப்படுது? இந்த நூல் அபூ ஹனீஃபா இமாம் எழுதினாரா, பின்னாடி வந்து ஒரு 400 வருஷம் 500 வருஷம் 600 வருஷம் கழித்து எழுதப்பட்ட நூலா? பதில் சொல்லுங்கள். இப்போ அனஃபி மதஹபுடைய சட்ட நூல் அப்படின்னா அபூ ஹனீஃபா இமாம் எழுதியிருக்கணும், அல்லது குறைஞ்சபட்சம் அவருடைய மாணவர் எழுதியிருக்கணும், அபு யூசுஃப் எழுதியிருக்கணும், முகமது அவங்க எழுதியிருக்கணும், ஜுபைர் அவங்க எழுதியிருக்கணும். இது மாதிரி அவருக்கு மாணவர்கள் ஒரு 10 பேர் இருந்தாலும் அவங்க எழுதியிருக்கணும். அப்போ அந்த மாதிரி நூல்கள் தான் வந்து பாடத்திட்டத்தில் இருக்குதா? இதுக்கு சமுதாயத்தில் உள்ள உலமாக்கள் பதில் சொல்லணும்ல, சொல்ல மாட்டாங்க. அந்த இமாமோடைய பேரை பயன்படுத்தி ஒரு 400 வருஷம் கழித்து ஒரு 500 வருஷம் கழித்து ஒரு அறிஞர் எழுதினாருன்னா இது வந்து எப்படி அனஃபி மதஹப் ஆகும்? அது வந்து அபூ ஹனீஃபா இமாம் அவங்களுக்கும் அந்த நூலுக்கு என்ன தொடர்பு, என்ன சம்பந்தம்? ஒன்றும் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன்சு தகாயிக் அப்படிங்கிற நூல், அதே மாதிரி ஹிதாயா அப்படிங்கிற நூல், மராக்கில் ஃபலாஹ், இந்த மாதிரி ஒரு 10 நூல் இருக்குது, 10க்கு 15 நூல் இருக்குது. இந்த நூலெல்லாம் பார்த்தீங்கன்னா அபூ ஹனீஃபா இமாமுடைய மவுத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 400 வருஷம் 500 வருஷம் 600 வருஷம் கழித்து எழுதப்பட்ட நூல் தான் இது எல்லாமே. அப்போ வந்து இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா அபூ ஹனீஃபா இமாமுடைய பேரை பயன்படுத்தி யாரோ எழுதிய நூலை வந்து பாடத்திட்டத்தில் வைக்கும்போது இது அனஃபி மதஹப்னு சொல்லக்கூடிய தகுதி இருக்கா? தகுதியே கிடையாது. அப்போ இதெல்லாம் வந்து மோசடித்தனமான வாதங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாஃபி இமாம் எழுதின நூலும் வந்து கிதாபுல் உம்மு அந்த மாதிரி நூல்லாம் இருக்குது. ஆனால் மதஹப் நூலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாடத்திட்டத்தில் வைக்கக்கூடிய நூல்கள் எல்லாம் இவரால் எழுதப்பட்ட நூலான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. இதே மாதிரி தான் அனஃபி மதஹபில் எப்படி வந்து 100 வருஷம் 200 வருஷம் 500 வருஷம் கழித்து எழுதப்பட்ட நூலோ, அது அபூ ஹனீஃபாவுடைய இமாமுடைய 300 வருஷம் அவர் மரணத்திற்கு அப்புறம் ஒரு 300 ஆண்டு, ஒரு 400 ஆண்டு 500 ஆண்டு கழித்து எழுதப்பட்டது மாதிரி தான் சாஃபி இமாமுடைய மவுத்துக்கு அப்புறமும் ஒரு 300 வருஷம் ஒரு 400 வருஷம் கழித்து எழுதப்பட்ட நூல் தான் இது எல்லா நூலுமே. அப்போ இதையெல்லாம் வந்து எதை காட்டுது? அப்போ ஈயானா அப்படிங்கிற நூல், நிறைய நூல்கள் இருக்குது. அப்போ இதையெல்லாம் பாருங்கள், இது எல்லாம் வந்து மதஹபின் பேரால் மக்களை ஏமாத்துறாங்க. இந்த சட்ட நூல்களுக்கும் இந்த இமாமுகளுக்கு என்ன தொடர்பு இருக்குது? ஒரு தொடர்பும் இல்லை. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மதஹபுங்கிற பேரில் மக்களை ஏமாற்றி இமாமுகளை முன்னிறுத்தி மக்களை ஏமாற்றக்கூடிய வேலை தான் செய்கிறாங்க. இது மக்கள் தெளிவாக வந்து விளங்கிக்கணும். அல்ஹம்துலில்லாஹி